காரைக்குடியில் ரோட் ஷோ மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய் உரை நிகழ்த்தாமல் புறப்பட்டுள்ளார். காரைக்குடியில் ரோட் ஷோ மட்டும் சென்று திரும்ப புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். காரைக்குடியில் பிரச்சார கூட்டத்தில் விஜய் உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் உரை நிகழ்த்தாமல் தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். காரைக்குடியில் ரோட் ஷோ மட்டும் மேற்கொண்டு தற்போது உரை நிகழ்த்தாமல் திரும்ப புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். காரைக்குடியில் பிரச்சார கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு ரோட் ஷோ மட்டும் சென்றுவிட்டு திரும்ப புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இதற்கு என்ன காரணம், விரிவா சொல்லுங்க. தவேக தலைவர் விஜய் காரைக்குடியில இன்று பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டு அதன்படி தனி விமானத்துல மதுரை சென்ற விஜய் காரைக்குடிக்கு சாலை மார்க்கமாக சென்றார். அவருக்கான அனுமதிக்கப்பட்ட அந்த நேரம் என்பது 12 மணியிலிருந்து 2:30 மணி வரை என்று அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. தற்பொழுதே 2:30 கடந்து விட்டது, 2:40 ஆகிறது. அவர் அந்த பேச வேண்டிய இடத்திற்கு, காரைக்குடியில அந்த பழைய பேருந்து நிலையம் அருகே அவர் பேச வேண்டிய அந்த இடத்திற்கு சேரும் பொழுதே 2:30 மணி ஆகிவிட்டது. எனவே அங்கிருந்து அவர் பேசாமல் புறப்பட்டு விட்டார். ஒருவேளை அவர் நின்று அங்கு அவருடைய கட்சியினர் முன்னிலையில, திரண்டிருந்த தொண்டர்கள் முன்னிலையில அவர் பேசி இருந்தாலும் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்படும். வழக்கமாக இதுபோன்று தலைவர்கள் அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு தாமதமானால் வழக்கு பதிவு என்பது வழக்கமான ஒன்று. தேர்தல் நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில அந்த வழக்கு பதிவு அவர்கள் செய்வார்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த காரணத்தாலோ அல்லது அதற்கான ஏற்பாடுகள் அங்கு இல்லை, அல்லது அவர் பேசுவதற்கான ஏற்பாடுகள் கூட்டம் அதிகமாக இருந்ததனால் பேசுவதற்கான அங்கு ஏற்பாடுகள் இல்லை என்ற காரணத்தாலோ அங்கிருந்து பேசாமல் புறப்பட்டு விட்டார். பேசாமல் சென்றதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் தரப்புல, தவேக தரப்புல எதுவும் கூறவில்லை. அதாவது விஜய் பொறுத்தளவுல இதற்கு முன்பு நெல்லை, தூத்துக்குடியில் பரப்புரையை மேற்கொண்ட போதும் கூட நெல்லையிலே ஒரு இடத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அதற்கு பிறகு ரோட் ஷோ தான் நடத்தினார். தூத்துக்குடிக்கு சென்ற போது அங்கே அவர் பேசவில்லை, ரோட் ஷோ மட்டுமே மேற்கொண்டார். எனவே ஒரு சில இடங்கள்ல விஜயனுடைய பரப்புரை என்பதே ரோட் ஷோவாகத்தான் இருக்கிறது. ரோட் ஷோ மேற்கொள்வதே ஒரு வகை பரப்புரை என்பது போன்றுதான் விஜய் மேற்கொள்கிறார். அதாவது விஜய் அவருடைய முகத்தை காண்பிப்பதே, அவருடைய திரண்டிருக்கக்கூடிய மக்களிடம் முகத்தை காண்பிப்பதே ஒரு வகையிலான பரப்புரை. அது தேர்தலுக்கு அவருக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள் அவருடைய கட்சியினர். அதே பாணியை தான் விஜய் தொடர்ந்து கடைபிடிக்கிறார். இதற்கு முன்பு நடந்த சில பரப்புரைகளிலும் ஒரு இடங்களிலே பேசிவிட்டு 3 இடங்களில் 4 இடங்களில் அனுமதி வாங்கினாலும் மற்ற இடங்களில் எல்லாமே ரோட் ஷோவாகத்தான் மேற்கொள்கிறார். கையசைத்து விட்டு செல்கிறார். பாண்டிச்சேரி உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பாண்டிச்சேரியிலே 4 இடங்களிலே அனுமதி பெற்றிருந்தார்கள். பாண்டிச்சேரி ஒரு இடத்திலே மட்டுமே விஜய் பேசினார். அதற்கு இடத்துல அந்த 3 இடத்திலுமே பார்த்தோம் என்றால் அவர் கையசைத்து விட்டு சென்று விட்டார். கடைசியாக வில்லியனூர் பகுதிக்கு அவர் செல்லவே இல்லை. விட்டிருந்த வில்லியனூர் பகுதிக்கு செல்லவே இல்லை. இதே போன்றுதான் நாளைய தினம் கடலூரிலே மேற்கொள்ள இருக்கக்கூடிய பரப்புரையிலும் கூட அவர் ரோட் ஷோ செய்வதற்கு தான் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மஞ்சக்குப்பம் பகுதியிலே அவர் பேசுவதற்கும், வடலூர் மற்றும் திட்டக்குடி பகுதியிலே பரப்புரை மேற்கொள்வதற்கும் அனுமதி பெற்றிருந்தார்கள் என்ற பொழுதுமே இவர் அந்த 3 இடங்களிலுமே, கடலூர், மஞ்சக்குப்பம், வடலூர், திட்டக்குடி, விருதாச்சலம் அருகே திட்டக்குடி, இந்த 3 இடத்திலுமே அவர் ரோட் ஷோ செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாக அவர்கள் தரப்புல கூறப்படுகிறது. பேசுவதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்கிறார்கள். பேசினால் ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது, அங்கே கூட்டம் அதிகமாகிறது. இதனால் மீண்டும் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர் பேசுவதை தவிர்க்கிறாரா என்ற எந்த விதமான விளக்கமும் அந்த கட்சியினர் தரப்பிலிருந்து, தவேக தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் அது போன்று தரப்படவில்லை. ஆனால் அவர் ஒரு பரப்புரை பாணியவே அவர் தொடர்ந்து இது போன்ற இந்த ஒரு ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய ஒரு பரப்புரையாக சொல்கிறார். பொதுவாக தலைவர்கள் ரோட் ஷோ செல்லும் பொழுது அதற்கு முன்னதாக ஒரு கூட்டத்தில், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள், அல்லது ஒரு இடத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக ஆதரவு சேகரித்து பேசுவார்கள். அதற்கு பிறகுதான் பரப்புரையை அவர்கள் அந்த ரோட் ஷோ போன்றவற்றை எல்லாம் மேற்கொள்வார்கள். அதாவது ஒரு பரப்புரை கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பும் பேசிய பின்பும் ரோட் ஷோ மேற்கொள்வது அரசியல் கட்சி தலைவர்களுடைய பாணி. ஆனால் தவேக தலைவர் விஜய் பொறுத்தளவுல அவர் தொடர்ந்து பரப்புரை பயணங்கள்ல அனுமதிக்கப்படக்கூடிய இடங்களிலும் கூட ஒரு இடத்தில் பேசினார், மற்ற இடங்களில் எல்லாமே ரோட் ஷோ. அவர் பேசாமல் கடந்து விடுகிறார் என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் காரைக்குடியிலே அவர் மேற்கொள்ள இருந்த இந்த பரப்புரையில அவர் விஜய் இந்த இடத்தில் பேசுவார் என்று பெரிய எதிர்பார்ப்போடு
அங்கே வந்து அவருடைய கட்சியினர் வந்து நின்றிருந்தார்கள். காலை முதலே வந்து கூட்டம் கூட தொடங்கி விட்டது. காரைக்குடி அந்த பேருந்து நிலையத்திலேயே வந்து இன்றைய தினம் வந்து இந்த கூட்டத்தின் காரணமாக பேருந்து நிலையத்தையே வந்து அங்கிருந்து மூடிவிட்டு மற்ற பேருந்துகள் எல்லாமே வந்து புதிதாக அமைத்திருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்கியதாகவும், வழக்கமாக அங்கிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இன்றைய தினம் அங்கு இயக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த இடத்தில் தான் வந்து பெரும் திரளாக மக்கள் வந்து காலை முதலே வந்து சேர்ந்திருந்தார்கள். காரைக்குடி இந்த ஒரு இடத்தில் தான் இன்றைய தினம் அவருக்கான பரப்புரை வந்து அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்து இன்றைய தினம் பேசவில்லை. அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பிரபுவை மட்டுமே வந்து அந்த பரப்புரை வாகனத்திலே ஏற்றி பரப்புரை வாகனத்தில் வந்து நிறுத்தி அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலே வந்து அவருக்கு ஆதரவளிக்கும்படி கையசைத்து விட்டு சைகையால் மட்டுமே வந்து வாக்கு சேகரித்து விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஜய் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். மீண்டும் வந்து அவர் மதுரையிலிருந்து தரைமார்க்கமாக வந்தவர் பிறகு மீண்டும் திருச்சிக்கு செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் வந்து சென்னை புறப்படுவதற்கும் பிறகு நாளைய தினம் கடலூர் பரப்புரைக்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். கடலூரிலும் கூட இது போன்ற வந்து ரோட் ஷோ மேற்கொள்வது போன்ற திட்டம் தான் வந்து இவர்களுக்கு வந்து இருக்கிறது. இன்று காலை முதலே அவருடைய ஆதரவாளர்கள், கட்சி ரசிகர்கள் என பெரும் கூட்டமாக காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே திரண்டிருந்த அந்த கூட்டத்தினர் அவர் பேசவில்லை என்பதனால் வந்து பேசாமல் அவர் புறப்பட்டதனால் அவர்களே சிறிது நேரம் குழப்பமடைந்தனர். அதே வேளையில என்ன காரணத்திற்காக இங்கிருந்து பேசாமல் சென்றார், அவர் அதற்கான அனுமதி பெற்றிருந்த போதும் பரப்புரைக்கான அனுமதி வழங்கியிருந்த போதும் என்ன காரணத்திற்காக பேசாமல் சென்றார் என்று அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கமில்லை. அதே வேளையில் வந்து அந்த 2:30 மணி என்பது கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டும். 2:30 மணிக்கு தான் அவர் வந்து அந்த இடத்தில் வந்து சென்று வந்தடைந்தார். அந்த இடத்திற்கு பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்தடைந்தார். ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நேரம், பரப்புரைக்கான அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நேரம் என்பது 12 மணியிலிருந்து 2:30 மணி வரைதான் என்று அதிகாரிகள் தரப்புல சொல்கிறார்கள். காலை 10 மணிக்கே மதுரை விமான நிலையம் வந்தடைந்து விட்ட விஜய் அங்கிருந்து வழக்கமாக ஒரு 70 கிலோமீட்டர் பயணம் என்பது ஒரு 1.5 மணி நேரத்துல காரைக்குடிக்கு வந்து சென்றடைந்துள்ளலாம். ஆனால் ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக வந்து இவருடைய பரப்புரை வாகனம் வந்து சென்றது. அதற்கு காரணம் என்று சொல்லும் என்றால் தொடர்ச்சியாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்பவர்களால், அந்த இடத்தில் வந்து பின்தொடரக்கூடியவர்களால் வந்து அங்கு ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது, விபத்துகள் வந்து ஏற்படுகிறது. எனவேதான் இன்றைய தினம் வந்து காவல்துறையினர் வந்து அவருடைய பரப்புரை வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக காவல்துறையினர் வந்து அதிகமாக அவருடைய ரோந்து வாகனத்தை ஈடுபடுத்தி இது போன்று எங்கும் தடங்கள் ஏற்படாமல் வாகனம் வருவதற்கு வந்து வழித்தடத்துல எதுவும் தடங்கள் ஏற்படாமல் அவருடைய வாகனத்தை வந்து கொண்டு வந்தார்கள். பிரச்சார வாகனத்தை காரைக்குடிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். காரைக்குடிக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்தார், திடீரென கூட்டத்தை பார்த்தவுடன் ஆர்வ மிகுதியில அவருடைய தொண்டர்கள் எப்படி ஆர்வ மிகுதியில் வந்து அந்த வாகனத்தை நோக்கி ஓடுகிறார்களோ அதே போன்று ஆர்வ மிகுதியில் அவருடைய பிரச்சார வாகனத்திலிருந்து திடீரென விஜய் கீழே இறங்கி விட்டார். இதனால் வந்து திடீரென வந்து இன்ப அதிர்ச்சியான அவருடைய ரசிகர்கள் விஜய் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடி சென்றார்கள். அவருடைய நெருங்கி பார்ப்பதற்காக வந்து ஓடி சென்றார்கள். உடனடியாக அவர்களுடைய பவுன்சர்கள் வந்து சுற்றி வளைத்தார்கள் என்றாலும் சிறிது தூரம் வந்து அவருடைய ஒரு சைக்கிள் கொண்டு வரப்பட்டது. அந்த சைக்கிளில் வந்து சிறிது தூரம் சென்றார். சைக்கிளும் கூட தடுமாறிதான் அந்த கூட்டத்திலே அவர் செல்ல முடிந்தது. அதற்கு பிறகு சைக்கிளில் இருந்து இடறி விழுந்தவர், கூட்டம் வந்து நெருக்கியதால் இடறி விழுந்தவரை திடீரென அருகில் இருந்த அவருடைய தனியார் பாதுகாவலர் தான் வந்து தாங்கி பிடித்தார். அது பாதுகாப்பாக விஜயை இந்த கூட்டத்தில் இருந்து மீட்டெடுத்து பரப்புரை வாகனத்திற்கு மீண்டும் கொண்டு சென்றார்கள் அவருடைய தனியார் பாதுகாவலர்கள். சிறிது தூரம் மீண்டும் பரப்புரை வாகனத்திலே வந்தவர் காரைக்குடி பேருந்து நிலையம் முன்பு இருந்த முத்துராமலிங்க தேவர் சிலையை பார்த்து அவர் வந்து வணங்கினார், கையெடுத்து வணங்கினார். அதற்கு பிறகு அவருடைய கட்சியினுடைய காரைக்குடி தொகுதி வேட்பாளர் பிரபுவை வந்து ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனால் பிரபு வந்து தடுமாறி அந்த பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி விஜய்க்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார். விஜய்க்கு அவர் வந்து ஒரு விநாயகர் படத்தை பரிசாக கொடுத்து பிறகு அவருக்கு சைகையிலேயே வாக்களிக்கும்படி விஜய் விசில் சின்னத்தை காண்பித்து அவருக்கு வாக்களிக்கும்படி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். பரப்புரையிலே வந்து அவர் உரையாற்றுவார், விஜய் உரையாற்றுவார் என்று காத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஏமாற்றம் அடைந்தனர். அடக்கமாக விஜய் மேற்கொள்ளக்கூடிய இது போன்ற பரப்புரை பாணியிலிருந்து முற்றிலுமாக ஒரு இடத்தில் கூட பேசாமல் 3 இடங்கள் வாங்கினால் அது 2 இடங்கள் அனுமதி பெற்றிருந்தால் அது ஒரு இடத்திலாவது சிறிது நேரமாவது விஜய் வந்து பேசுவார். ஆனால் தற்பொழுது வந்து பேசாமல் வந்து விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். நாளைய தினம் நடக்கக்கூடிய இந்த பரப்புரை பயணத்திலும் கொன்று இதே போன்ற பாணியை தான் மேற்கொள்ள இருக்கிறார் என்று அவருடைய கட்சியினர் தரப்புல கூறுகிறார்கள். கடலூர் பரப்புரையின் போதும் இதே போன்ற பாணியை தான் வந்து அவர் வந்து ரோட் ஷோ, அதில் வந்து ஒரு உரை இல்லாமல் அவர் வந்து முகத்தை காண்பித்து விட்டு வாகனத்தின் மேலே ஏறி நின்று கையசைத்து விட்டு அவர் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு பாணியை தான் பின்பற்றப் போகிறார் என்று அவர்கள் தரப்பில் இருந்தும் வந்து கூறப்படுகிறது.
அதாவது பேசாமல் இது போன்ற ஒரு பரப்புரை மேற்கொள்வதன் மூலமாக, அதாவது விஜய் வந்து நின்றாலே தனக்கு வந்து ஆதரவு பெருகும் என்ற ஒரு நிலையில், ஒரு கருத்தில் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு பாணியை பின்பற்றுவதாகவே வந்து தெரிகிறது. காரைக்குடியிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில திருச்சி நோக்கி செல்கிறார். திருச்சியிலும் கூட வழியெங்கிலும் வந்து ஆங்காங்கே வந்து அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டிருந்தால் அங்கே அவர்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் சென்னை புறப்படுகிறார். அடுத்தடுத்த நாட்களிலும் பரப்புரைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்.